இன்றைக்கி நம்ம கிச்சனில் போண்டா பண்ண போகிறோம். அரிசியும் உளுந்தும் சரி அளவில் போட்டு போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் உளுந்து, அதே கப்பில் 1 கப் பச்சரிசி 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம உளுந்த வடை மற்ற போண்டாக்கெலாம் எப்படி நம்ம மாவு அரைப்போமோ அதே போல் தான் இதுக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி அப்படி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ லைட்டாக தெளித்து விட்டு அரைச்சிக்கணும். அரிசி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 2 ஒரே அளவு தான். உளுந்து வந்து ஊறுனா கொஞ்சம் பெருசாயிரும் இல்லையா, அதனால தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. உளுந்து மட்டும்தான் வலுவலுன்னு இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக குருணையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்பையும் வலுவலுன்னும் அரைக்கக்கூடாது. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும். ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான். மற்ற அரைச்சி போட்டு எடுக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேவையான உப்பு. இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதே போல் மொறுமொறுப்பாக இருக்கணும், பச்சரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அது எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் பிசைஞ்சு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போட்டாலே போதும். அவ்வளோதான். கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்ம உளுந்து அரைச்சிருக்கிறதுனால நீத்து போயிடும். அதனால் டக்குன்னு பிசைஞ்சு டக்குன்னு போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி ஒன்றா உருண்டையாக எடுத்து இப்படி போட்டுக்கணும். நம்ம உளுந்த வடை போல் இதை ஓட்டை போட்டு கூட நம்ம போடலாம். இல்லைன்னா பருப்பு வடை போல் தட்டியும் போட்டுக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். எந்த விதமாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் போண்டா பண்ணோன்னா ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. அடுப்பு எண்ணெய் காயிற வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போண்டா போட ஆரம்பித்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா போட்டதுமே மேலெல்லாம் நல்லா கலர் மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த வேலை. இந்த மாதிரி போண்டா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை. உளுந்தை வந்து நல்லா பொங்குற வரைக்கும் ஆட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அரிசியை அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டாலே போதும். இதே போல் மீதி மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக போண்டா பண்ணியாச்சு. இது வந்து உளுந்தில் தான் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட உளுந்த வடை மாதிரி தான். ஆனால் அதை நம்ம உளுந்த வடை மாதிரி பண்ணாமல் அது கூட அரிசி சேர்த்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த அரிசியும் உளுந்து ஊறுற டைம் மட்டும்தான். ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் டீ டைமுக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.